அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு கிருபை செய்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற நாங்கள் அனைவரும் இந்த நாளின் வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற எங்களுக்கு போதகத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளோடு இன்றைக்கு நாம் இணைக்கப்பட்டு தேவ கரத்தில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய தினத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 5-6வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நலம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மறைவான சிநேகம், வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல். இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பிரயோகப்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நல்ல நண்பர்கள், அந்த நண்பர்களுக்குள்ளே பிணக்கம் ஏற்படுகிறது. ஒருவர் தவறு செய்துவிட்டார். அந்த தவற்றை உடன் நண்பர் பார்க்கிறார். ஆனால் அவனிடத்தில் புத்தி சொல்வதற்கு அந்த உடன் நண்பருக்கு இணக்கம் இல்லை. இவனை புத்தி சொன்னால் இவன் கோபித்து கொள்வானோ அல்லது நம்மீது சண்டை போடுவானோ என்கின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாக வரும். ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்படிப்பட்ட நீ சிநேகிதனாய் நீ இருக்க வேண்டாம். ஒரு சகோதரன், ஒரு நண்பன், ஒரு சிநேகிதன் உனக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, இந்த லோகத்திற்கு விரோதமாக ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்து விட்டால் அந்த தவற்றை நாம் அவருக்கு எடுத்து சொல்லி அந்த தவற்றிலிருந்து அவர் விடுதலையாக வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு நமக்கென்ன வம்பு, அவன் எப்படியாவது இருக்கட்டும், நம்முடைய பேச்சிலே மாத்திரம் நாம் அவனோடு நண்பனாக இருக்கலாம் என்று நினைத்தால் அது மிக தவறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கு பவுல் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தில், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். இன்றைய அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அந்த சத்தியத்திற்கு நாம் சாட்சியாக நடக்க வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. கடிந்து கொள்ளுதல் என்பது சற்று விசித்திரமான ஒரு சொல்லாகத்தான் நமக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் சிலர் அதை விரும்புவார்கள், சிலர் அதை விரும்ப மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்கள் வஞ்சனைகள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடி எப்படிப்பட்டதாம்? உண்மையாய் இருக்கும், மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற அந்த உண்மை தத்துவம் ஒரு உண்மையுள்ள அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, தன் நாவினால் முகஸ்துதி செய்கிறவன் எப்படிப்பட்டவனாம்? அதை காட்டிலும் கடிந்து கொள்ளுகிறவன் நல்லவன் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவிலே அங்கீகாரம் பெறுவான் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, முகஸ்துதி என்பது தேவனுக்கு பிடித்தமற்ற ஒன்று. இன்றைக்கு தவறுகள் இழைக்கும்போது அந்த தவற்றை மறைப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நம்முடைய நண்பருடைய தவற்றை நாம் மறைத்து விடுகிறோம். அதற்கேற்ற ஆலோசனை சொல்வது இல்லை. ஏனென்றால் நம்முடைய நண்பர், நம்முடைய பிள்ளை, நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர் என்று நாம் பாகுபாடு காண்பிக்கிறோம்.
இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் அதை குறித்து ஒரு நாளும் அப்படி சொல்லவில்லை. தவறு எங்கெல்லாம் நடக்கிறதோ, ஆலோசனைகள் எங்கெல்லாம் அவசியப்படுகிறதோ, அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கண்டிப்பாய் நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லும்போது கலாத்தியரின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், கலாத்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கு முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீ யூத முறைமையின்படி நடவாமல் புறஜாதியாய் மார்க்கத்தை புறஜாதியாரை பார்த்து யூத முறைமையின்படி நீ நடக்க வேண்டும் என்று எப்படி சொல்லுகிறாய்? நான் ஆண்டவருக்குள் இருக்கிற நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று நடக்காமல், ஏற்று ஆண்டவருக்குள் இல்லாத ஒரு புறஜாதியானை பார்த்து நீ இதன்படி நடக்க வேண்டும் என்று எப்படி நான் சொல்ல முடியும்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற காலங்கள் என்ன? கலாத்தியர் 2:5 சொல்லுகிறார், சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகை ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தின் பாதையிலே நாம் நடக்கும்போது நமக்கு வரக்கூடிய துர்பாக்கியங்கள், அதாவது நண்பர்களின் மூலமாக அல்லது எதிரிகளின் மூலமாக வரக்கூடிய சத்தியத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய பாதையில் நடப்பதற்கான ஆலோசனைகள் வரும்போது அதை ஏற்று நடக்கவில்லை என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய நிந்தனைகள், போராட்டங்களுக்கு மத்தியிலே நாம் சத்தியத்தின் பாதையில் இருக்கும்போது அநேகர் அதை விட்டு வழி விலகுவதற்கான சாத்தியங்களை சத்துரு கொடுப்பார். ஏனென்றால் அவனுக்கு நன்மை செய்வது பிடிக்காது, நாம் நிம்மதியாக வாழ்வது அவனுக்கு பிடிக்காது, நாம் நல்ல காரியங்களை செய்வது அவனுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வைத்து கொண்டே இருப்பான். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கலாத்தியர் 1:6 சொல்லுகிறது, உங்களை கிறிஸ்துவின் கிருபையில் நின்று அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டுவிட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறீர்களே எப்படி என்று கேட்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இங்கு பவுல் சொல்லும்போது கடிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மையை கொடுக்கும், ஒரு கெட்டுப்போன ஒரு மனிதனுடைய மாற்றத்திற்கு அந்த கடிந்து கொள்ளுதல் எவ்வளவு பெரிய ஆலோசனையை கொடுக்கும் என்பதை நாம் நினைப்பது இல்லை. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்கும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கு முன்பாக கடிந்துகொள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு தவறு செய்த ஒரு மனிதனை நாம் நியாயத்தில் கொண்டு வருகிறோம். அவன் நமக்கு முன்பாக ஒரு பெரியவனாக இருக்கலாம், நமக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த தவறு செய்ததை நாம் ஆலோசனை நிமித்தம் கடிந்து கொள்ளவில்லை என்றால், அந்த தவற்றை நாம் அங்கீகரித்து அதை செய்வதற்கு நாம் தூண்டுகிறோம் என்று பொருள். அது யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய நிலையில் இருந்தாலும் சரி, நமக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, தவறு செய்தவனை எல்லோருக்கு முன்பாக கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும். ஏன் கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கு முன்பாக என்று சொல்லுகிறார் என்றால், அப்படி கடிந்து கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு பயம் உண்டாகும். அதை பார்க்கிற பிள்ளைகளும் அந்த தவற்று நிலையிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்வதற்கான வழியை ஆண்டவர் உண்டாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்ம எத்தனை பேர் அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம எப்போ கொடுக்கிறோம்? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படி அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரத்தாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதருடைய பாரம்பரியம் புறஜாதி மக்கள் மத்தியிலே தங்களை விலக்கிக் கொள்ளுவார்கள், அவர்களுடைய பாரம்பரிய பழக்கம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவசாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அவனை தாழ்த்தப்பட்டவன் என்றோ கீழானவன் என்றோ நாம் ஒதுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். எல்லோரும் சக மனிதர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லோரிடத்திலும் பாரமற்ற நாம் அன்பை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தவறு என்றால் தவறு, சரி என்றால் சரி. இந்த இரண்டு சொல்லுக்கு மாறாக நாம் எந்தவித விளக்கங்களையும் நாம் காண்பிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ஆலோசனை கேட்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? சரி, இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எத்தனை பேர்? அன்பு பிள்ளைகளை, நான் பேசவில்லை, நம்மை வழிநடத்துகிற தேவன் பேசுகிறார். தவறு என்ற நாம் ஒரு நிலையை அறிந்ததற்கு பின்பு அதை நம்மை நாமே கடிந்து கொள்வதற்கும் மற்றவர்களை கடிந்து கொள்வதற்கும் கண்டிப்பு அவசியம் என்று சொல்லுகிறார். எனவே தவறு செய்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அந்த தவற்றிலிருந்து அவர்களை விலக்குவதற்கு கண்டிப்பு அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நிலையில் நாமும் நம்முடைய நண்பர்களும் நம்முடைய குடும்ப பிள்ளைகளும் நாம் ஒன்றாக இணைந்து கண்டிப்போடு வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று அது நல்ல ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை நினைவு கூர்ந்து அதில் நடப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கண்டிப்பு இல்லாத இடத்தில் ஆண்டவரே வாழ்க்கையின் நியமங்கள் சீர்கட்டுவிடும் என்பதை நாங்கள் அறிந்து இன்றைக்கும் எங்களை நீர் கடிந்து கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் செய்த தவறுகளை எங்களுக்கு சுட்டி காட்டும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை உருவாக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் கண்டிப்புள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் வளர தேவ சமூகத்தில் இன்றைய வார்த்தை நமக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.